அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கணும்ல. அது என்ன சார் நம்ம வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் சொன்னோம், இப்போ வந்து வெறும் அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் சொல்கிறோமே, இது சரியா அப்படின்னு கேட்கணும். சரி, ஓகே, இது இது வந்து மக்களுக்கு தெரிய வேணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இதை மாதிரி ஒரு தேர்தல் வரும்போது எந்த கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தாலும் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுமா, இக்கண்ணா போடுவீங்களா, இங்கே கடைசியாக போடுவீங்களா, அது கேட்டுக்கணும். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த இந்த கட்சிக்கு வாக்களிக்கலாமா அப்படின்றது யோசிக்கணும். 4,50,000 வச்சுக்கோங்களேன், சொச்சம் 4,50,000 குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் பிறக்குதுங்க. ஸோ அதுக்கு 1 கிராம் விதமாக தங்க மோதிரம் போடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மூலமாக டெண்டரை ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, வெறும் 1 பைசான்னு போட்டிருக்காங்க சார். 0.10 தான் இருக்குது, 1 பைசா தான் போட்டிருக்காங்க. இது தங்கத்தின் அடிப்படை விலையே இவ்வளவு தானா, இல்லை இது பேக்கிங் சார்ஜஸ், இல்லை இது டிஸ்ட்ரிபியூஷன், கொரியர் சார்ஜஸ், அதையெல்லாம் அதுக்கு கோட் பண்ணியிருக்காங்களா? இது எதற்கான கோட்டு சார்? உங்களோட சார்ஜஸ் இருக்குல்ல, மேக்கிங் சார்ஜஸ்லாம் மாறாது. பேக்கிங் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ், அப்புறம் வந்து அந்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, இதெல்லாம் வந்து மாறாது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆஸ் எ பர்சன்டேஜ் மாறாது. ஸோ இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கோட் பண்ணுங்கள். தங்கம் விலையை நம்ம வந்து ஒரு 3 மாதத்திற்கோ இல்லை 6 மாதத்திற்கோ ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம், அதனால் அதுக்குண்டான பர்ச்சேஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு கோல்டு அப்ரைசரை வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அவர் வந்து தங்கம் தரத்தை உள்ளே வரும்போது தங்கம் தரத்தை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும், நிர்ணயித்து நம்ம என்ன சொன்னோமோ அதுபடி தான் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க உள்ளே கொண்டு வரணும். இதில் வந்து 750 கோடிக்கு உண்டான தங்கத்தை வாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 4,50,000 குழந்தைகள் பிறக்க போகிறது. சராசரியாக ஒரு மாதத்திற்கு 38,000 குழந்தைகள் பிறக்க போகுது. இப்போ 38,000 கிராமை நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். ஸோ 38,000 கிராம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இடம் எங்கே இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டி, அதெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்களா, அது வந்து திருடு போகாமல் இருப்பதற்கான என்ன செக்யூரிட்டியை நம்ம கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த பங்குதாரர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா, எதற்காக நீங்கள் அரசாங்கத்துக்கு விற்கணும், அப்போ நீங்கள் நஷ்டத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயத்தை நீங்கள் தேட முயற்சிக்கிறீர்கள் தானே பொருள்படும். 100 மீட்டர் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற மருத்துவமனையில் தான் நம்ம போயிட்டு நம்ம மகள்களையோ இல்லைனா வந்து தங்கையோ அட்மிட் பண்ணுவோம், சுகப்பிரசவமாக சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டணும்னு பார்ப்போம். இந்த 15,000 ரூபாய் கிடைக்கணுன்றதுக்காக யார் போய் பொது மருத்துவமனையில் தேடி போயிட்டு அங்கே போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷமாக அவங்க பொது மருத்துவமனையில் தான் அவங்க வந்து அந்த செக்கப்லாம் போகணும், அதுக்கப்புறமும் அங்கே போகணும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் யாருமே ரிஸ்க்லாம் எடுக்கவே மாட்டாங்க அவங்க. ஸோ முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம எடுத்தோடனே நம்ம பார்த்துட்டோம், டெண்டர் நீங்கள் கால் ஃபார் பண்ணும் போது ஈக்குவலாக வந்து யாருமே வந்து கோட் பண்ண, அவங்க வந்து ஒருத்தர் 1 பைசான்ற, ஒருத்தர் 1000 ரூபான்ற, ஒருத்தர் 700 ரூபான்ற, ஒருத்தர் 15,000 ரூபான்ற. ஸோ எப்படி வந்து ஒரு கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரியான வந்து ஒரு வேறு விதமான ரேட்ஸ் வர முடியும். சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இன்று இணைய வழி நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆடிட்டர், அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியம் சார் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பாஸ்கரன் சார். தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தாவேக அரசு வந்து அதை வந்து இதிலேயே அறிவிச்சிருந்தாங்க, தேர்தல் பரப்புரையிலேயே. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு 755.83 கோடி அதையும் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த பிட் எல்லாமே இப்போ வெளியில வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி சூழ்நிலையில இதை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க? இதுக்கான வழிகாட்டு முறைகளெல்லாம் கரெக்டாக பின்பற்றிருக்காங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது இது திராவிட மாடல் அரசு எப்படி வந்து அவங்க வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எப்படி அவங்க நிறைவேற்றினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே பாதையில் இது திராவிட மாடல் 2.0 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்றீங்க. வாக்குறுதிகள் என்ன கொடுத்தாங்கன்னு போய் பார்க்கணும் நீங்கள். அதாவது தமிழகத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் மோதிரம் அந்த திட்டத்தின் மூலமாக பரிசளிக்கப்படும். தமிழகத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும்.
இப்ப ஆனா என்ன இப்ப சொல்லியிருக்கிறது சொல்லிட்டாங்கன்னா, அரசு அரசு மருத்துவமனை, ஆரம்ப மருத்துவமனைகள்ல சுகாதார நிலையங்கள். ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு நான் என்ன கேட்கிறேன், இது ஏன் உங்களுக்கு முன்னாடியே தோணல? நம்ம 2021 நம்ம வந்து திமுக அரசாங்கத்தை கேட்டுட்டு இருக்கோம். அப்போ உள்ள அரசாங்கத்தை கேட்டோம். நீங்க வந்து அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து தகுதியுள்ள மகளிர்ன்னு சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகுது. இங்க இப்ப இருக்கிற அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அவங்க வந்து முன்னாள் திமுகல இருந்து இருந்திருப்பாங்க, அதிமுகல இருப்பாங்க, வேற பல கட்சிகள் இருந்திருப்பாங்க. அரசியல்ல நீங்க வந்து இதெல்லாம் கேட்காம இல்ல. அப்போ வரும்போது நீங்க ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கணும்ல. அது என்ன சார் நம்ம வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் சொன்னோம். இப்போ வந்து வெறும் அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் சொல்றோமே, இது சரியா? அப்படின்னு கேட்கணும். சரி, ஓகே. இது இது வந்து மக்களுக்கு தெரிய வேணும். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இத மாதிரி ஒரு தேர்தல் வரும்போது எந்த கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தாலும் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுமா? இக்கன்னா போடுவீங்களா? இங்க கடைசியா போடுவீங்களா? அது கேட்டுக்கணும். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த இந்த கட்சிக்கு வாக்களிக்கலாமா அப்படின்றது யோசிக்கணும். ஓகே, கம்மிங் பேக் டு இந்த இதுக்கு தங்க மோதிரத்துக்கு வந்து திட்டம் வந்து அறிவிச்சாங்க. 560 கோடி அப்படின்றது தான் என்னோட இது பார்வையில. நான் வந்து பட்ஜெட் ஸ்பீச்சில் 560 கோடி ரூபாய் தான் சொன்னாங்க. நீ கூட எடுத்து போய் பார்க்கலாம் பட்ஜெட். ஆமா 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 560 கோடி ரூபாய் சொன்னாங்க. அது இப்போ வந்து உயர்ந்து இருக்கிறது. இப்போ வந்து 750 கோடி ரூபாய் கிட்ட வந்து உயர்ந்திருக்குது இப்போ. ஸோ இதற்கு என்ன காரணம் தெரியல எனக்கு. இல்லை ஒருவேளை அப்போ கணக்கு வந்து தவறாக போட்டாங்களா 560 கோடின்னு சொல்லிட்டு. ஏன்னா சராசரியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 8 லட்சம் குழந்தைகள் தமிழகத்துல பிறக்குது அப்படின்னா வருஷம் அதுல வந்து ஒரு 53% வந்து அரசாங்க மருத்துவமனைகள்லையும் பொது மருத்துவமனைகள்லாம் பிறக்குது. அப்போ 4,50,000 வச்சுக்கோங்களேன், சொச்சம் 4,50,000 குழந்தைகள் அரசு மருத்துவமனைகள்ல பிறக்குதுங்க. ஸோ அதுக்கு 1 கிராம் வீதமாக தங்க மோதிரம் போடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மூலமாக டெண்டரை ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. இதோட நிறைய சர்ச்சைகள் வந்தது. ஏன் வந்து ஒரு கம்பெனி மூலமாக ஃப்ளோட் பண்ணுறாங்கன்னா, அப்புறமா அந்த கம்பெனிகள் தான் வந்து இந்த ஆரம்ப சுகாதார மையங்களை பொது மருத்துவமனைகளுக்கு கொடுக்கின்ற அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, மெடிக்கல் கிட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கன்சியூமபிள்ஸ் வாங்கி கொடுக்குற அந்த மேபி அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணுற நிறுவனமாக இருக்கும். அந்த நிறுவனத்தில் இதையும் அட்டாச் பண்ணுறாங்க. அது மூலமா வருது. அதுவே மருத்துவ உபகரணங்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கறதும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா சார்? ஆமா, மருத்துவ உபகரணம் மட்டும் வாங்கணும். எதற்கு இதை வந்து சப்சிடியா இருக்கட்டும் இல்லை கிராண்டா இருக்கட்டும், இது எதுக்கு அதுல வந்து நுழைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே அப்படிதான் வந்து ஃபார்மர்ஸ் லோன் பே பண்ணுவாங்க. பேங்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரூரல் பேங்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அதை பை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பணம் வந்து இங்க போறதுக்குள்ள தாவு திண்டாடிடும். அரசாங்கத்திலேருந்து பணம் வந்து அந்த அந்த வங்கிகளுக்கு போகணும். வங்கி தானே கடனை கொடுத்துருக்கான், அரசாங்கம் கடனை கொடுக்கலையே. ஸோ வங்கி கடனை கொடுத்த போது வங்கி அதை வந்து வராக்கடனாக எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் அவங்கள்ட்ட தொங்கி நிற்கும், வராமல் நிற்கும், விவசாயிகிட்டேருந்து வராமல். அப்போ இந்த அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு பதிலாக பணம் கொடுக்குறேன்றாங்க இல்லையா, அது உரிய நேரத்தில் கொடுப்பாங்களா? அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படித்தான் நமக்கு இந்த தமிழ்நாடு டிஎன்ஏபிலாம் சப்சிடி கொடுக்குறாங்கல்ல ஈபிக்கு, அந்த பணம் ஒழுங்கா வந்து நம்மளோட கருவூலத்துல அவங்களுக்கு போகணும். உரிய நேரத்துல போகலன்னா அவங்க வெளியில கடன் வாங்குவாங்க, வேற வழியே கிடையாது. ஸோ அப்படிதான் போகும். அதான் அது மாதிரி தான் அதை பார்க்குறேன். எதுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கம்பெனி மூலமாக ஏன் இதை கொடுக்கணும்? நேரடியாக வந்து மருத்துவத்துறையோ, அவங்க சொல்றது வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் அண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அவங்களே வந்து நேரடியாக கொடுக்கலாமே அப்படின்றது தான் என்னோட. ஏன்னா நேரடியாக பணம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நேராக போட்டோம் அப்படின்றது தான். ஸோ இது வந்ததுனால இதில் வந்து அந்த மெடிக்கல் சர்வீசஸ் அந்த கம்பெனிக்கு தமிழகத்தை சேர்ந்த அந்த அரசு கம்பெனிக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வரலாம். 1 கிராமில் தங்கம் சொல்கிறாங்க. அதுக்கு டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து வெறும் 1 ரூபாயில் நான் வந்து 1 ரூபான்றது வந்து இதர செலவு. அதுதான் சார், அந்த புரிதல் தான் பெரிய குழப்பமா இருக்கிறது. என்னன்னா, பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, வெறும் 1 பைசான்னு போட்டிருக்காங்க சார். 0.10 தான் இருக்குது, 1 பைசா தான் போட்டிருக்காங்க. இது தங்கத்தின் அடிப்படை விலையே இவ்வளவு தானா, இல்ல இது பேக்கிங் சார்ஜஸ், இல்ல இது டிஸ்ட்ரிபியூஷன், கொரியர் சார்ஜஸ், அதையெல்லாம் அதுக்கு கோட் பண்ணிருக்காங்களா? இது எதற்கான கோட்டு சார்? அது
அதாவது அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8-9 கம்பெனிகள் கோட் பண்ணியிருக்காங்க. அது கோட் பண்ணதாக அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு நிறுவனம் வந்து 15,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. அப்ப வெளியில கொடுக்குறீங்க அப்படின்னா டெண்டர்ல, ஸோ டெண்டர்ல வந்து நீங்க தங்கத்திற்கு இந்த விலை, அடிப்படை விலை, தங்கத்தோட அடிப்படை விலை, தங்கத்தோட விலை வந்து உலக மார்க்கெட்ல இருந்து மாறிக்கொண்டே இருக்கும். அதனால அந்த அந்த விலையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நாளைக்கு கொஞ்சம் விலை 1000 ரூபாய் மேலே போயிட்டோ இல்லை 1000 ரூபாய் கீழே இறங்கிட்டோ அந்த நிறுவனம் வந்து லாபமும் படலாம் நஷ்டமும் படலாம். அதை வந்து அவங்க எடுத்துக்க முடியாது. ஓகே, அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா, நீ கவர்மெண்ட் விலை தங்க விலை எவ்வளோ அதை நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். அது பிளஸ் உங்களோட சார்ஜஸ் இருக்குல்ல, மேக்கிங் சார்ஜஸ்லாம் மாறாது. பேக்கிங் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ், அப்புறம் வந்து அந்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து மாறாது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆஸ் எ பர்சன்டேஜ் மாறாது. ஸோ இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கோட் பண்ணுங்கள். தங்கம் விலையை நம்ம வந்து ஒரு 3 மாதத்திற்கோ இல்லை 6 மாதத்திற்கோ ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து உலகத்தில் ஏறுற தங்க விலையினால தமிழக அரசாங்கமும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த கம்பெனி நிறுவனமும் பாதிக்கப்படக்கூடாது. அதில் வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ அது மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தில் கொஞ்சம் கலப்படம் செய்ய ஆரம்பிப்பான். விலை ஜாஸ்தி ஆகிடுது, நமக்கு விலை கட்டுப்படி ஆகலை அப்படின்னா. இல்லை விலை குறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த லாபம் வந்து அந்த நிறுவனத்துக்கு போகும். இது வந்து யாருமே இதில் வந்து இதையெல்லாம் யார் உறுதி செய்ய போறா சார்? அந்த பியூரிட்டி, கோல்டோட பியூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, 1 கிராம்னா கரெக்டா அந்த வெயிட்டேஜ் கரெக்டா இருக்கா, இதையெல்லாமும் உறுதி செய்யப்படுவதற்கு ஏதாவது கைட்லைன் கொடுத்துருக்காங்களா சார்? இல்லை, அது கொடுக்கணும். அந்த அதுதான் அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும். அது வந்து யார் வாங்குகிறாங்கன்னா அந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் தான் வாங்குறாங்க. ஆமா, அவங்க தான் உறுதி பண்ணணும். அதை அவங்க வந்து டெண்டர்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 22 கேரட் கோல்டு 916 தரம் வாய்ந்த கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு வாட்டி உள்ள வரும்போதும் அவர்கள் வந்து அதை தரத்தை வந்து அங்க உடனே கோல்டு அப்ரைசரத்துல நீங்க அப்பாயின் பண்ணணும். என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்குறீங்கன்னா அது காலங்காலமாக இருக்கிற அது நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால அதுக்கு உண்டான பர்ச்சேஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நீங்க இதுக்காக நீங்க ஒரு கோல்டு அப்ரைசரை வந்து அப்பாயின் பண்ணணும். அவர் வந்து தங்கம் தரத்தை உள்ள வரும்போது தங்கம் தரத்தை வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து இது பண்ணணும், நிர்ணயிச்சு நம்ம என்ன சொன்னோமோ அதுபடிதான் கொடுத்துருக்குறாங்களா அவங்க உள்ள கொண்டு வரணும். இதுல வந்து 750 கோடிக்கு உண்டான தங்கத்தை வாங்க போறாங்கன்னு சொல்றாங்க. 4,41,667 பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவ்வளவு குழந்தைகள் பறக்க போறது. அந்த குழந்தைகள் வந்து இத மொத்தமாவே ஒன் டைம் பர்ச்சேஸா பண்ணி வச்சிட போறாங்களா, இல்ல இது மாதம் குழந்தைகள் பிறப்பின் அடிப்படையில் இது வந்து வாங்க போறாங்களா சார்? இதுல ஏதாவது கிளாரிட்டி இருக்கா சார்? இல்ல, டெண்டர்ல எப்பவுமே வந்து அவங்க இது கொடுத்துருவாங்க, டெலிவரி டைம்லைன் கொடுத்துருவாங்க. எல்லா இதுலையுமே மொத்தமா வந்து டெண்டர் குவான்டிட்டி கொடுத்துட்டு இதை வந்து மாதம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி தான் வரும் இதில். ஆனால் எனக்கு அந்த ஒரு மாதத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக பார்த்துக்கோங்களேன், ஒரு 20,000 கிராம் தங்கம் வந்து கொள்முதல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 20,000 கூட தாண்டி போகும். ஒரு 40,000த்துக்கு குறைவாக இருக்கும். 35,000 38,000 கிராமுக்கு போகும். ஏன்னா 4,47,000 குழந்தைகள்னா அவ்வளோ கிராம் வாங்குறாங்க. 4,50,000 வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக. 4,50,000 குழந்தைகள் பிறக்க போகிறது. சராசரியாக ஒரு மாதத்திற்கு 38,000 குழந்தைகள் பிறக்க போகுது. இப்போ 38,000 கிராமை நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். ஸோ 38,000 கிராம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இடம் எங்கே இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்களா, அது வந்து திருடு போகாமல் இருப்பதற்கான என்ன செக்யூரிட்டியை நம்ம கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இதில் மிக முக்கியமாக என்னன்னா, அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாள்ல இதை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாவட்டம் வாரியாக இதை ப்ரோக்யூர் பண்ணி அங்கிருந்தே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களா, இல்லை இது சென்ட்ரல் ஸ்டோர்னு சொல்லிட்டு சென்னை போன்ற நகரங்களில் இருந்து தான் தமிழகம் முழுவதும் இது வந்து விநியோகிக்கப்பட போகிறதா? இல்ல, காமன் வேர்ஹவுஸ் ஒன்று வச்சுருவாங்க. அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இது என்ன வந்து பெரிய தொகை, கிட்டத்தட்ட நீங்க சொல்ற 750 கோடினா மாசத்துக்கு 60 கோடி ரூபாய்க்கு உண்டான ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட். ஸோ 60 கோடி ரூபாய்க்கு உண்டான பொருளை வந்து நீங்க மாவட்டந்தோறும் எடுத்துன்னு போய் வச்சீங்கன்னா அதில் வந்து நிறைய லீக்கேஜஸ் வரும், ஒரு திருடு போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சென்ட்ரல் வேர்ஹவுசிங் மாதிரி இங்கே ஒன்று வச்சுட்டு இதுலேருந்து மாதம் அவர்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாவட்டங்களுக்கு அதில் அனுப்புவாங்க. இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக எஸ்ஓபியை எழுதி கொடுக்கணும். ஸோ இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எங்கே முறைகேடுகள் நடக்கும், அதை எப்படி தடுக்கணும்,
அதெல்லாம் வந்து நிறைய ஒரு சிஏஜிஐல வந்து ஆடிட் பண்ணவங்களை வச்சுக்கொண்டு இதுக்குண்டான வழிமுறைகளை வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த 1 கிராம் தங்கம்ன்றது அப்படியே உஃப்னு ஊதுனா பறந்து போயிடுங்க. தங்கமே பாத்தீங்கன்னா நம்ம 4-5 கிராம் 3 கிராம் தான் கையில போடுவோம். அதுவே வெயிட் இருக்காது. நீங்க 1 கிராம்ல தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு அது வந்து இதா இருக்கும். இதை கொடுக்கணுமேன்னு கொடுக்குறாங்க 15,000 ரூபாய்க்கு. ஏன்னா அந்த அந்த அது அந்த அந்த அடிப்படை அந்த விலை அந்த விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்களா சார்? என்ன ரேட்டுக்கு ப்ரொக்யூர் பண்ண போறாங்கங்கிற விலையை நிர்ணயம் பண்ணிட்டாங்களா? எல் பிட்ல ஜோயோ அலுகாஸ் காட்டுறாங்க, அந்த 1 பைசா காட்டுறாங்க. அதுதான் தவறான டேட்டா. அது ஆக்சுவலா வந்து வலைதளங்களை வந்துட்டு இருக்குது. அந்த 1 காசு, அதுக்கப்புறம் 450 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய்லாம் போயிட்டு கடைசியில ஒரு நிறுவனம் வந்து 15,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பேரபிளே கிடையாது. அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15,000 ரூபான்ற நிறுவனம் கோட் பண்ணது வந்து அவங்க ஒட்டுமொத்த அடக்க விலையை கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்த அடக்க விலை, தங்கத்தோட அடக்க விலையும் அவங்களோட கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்துருப்பாங்க. மேல உள்ளவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நான் நம்பிதான் தங்கத்தை விலையை நம்ம நிர்ணயிக்கலாங்க. அப்புறமா யாராலும் நிர்ணயிக்க முடியாது. ஸோ என் கையிலேருந்து நான் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு கரெக்டான காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ செய்கூலி என்கிட்ட இருக்குது, சேதாரம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா எவ்வளோ வேஸ்டேஜ்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். செய்கூலி பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் எங்கே கண்ட்ரோலில் இருக்கோ அந்த கண்ட்ரோல் உள்ள காஸ்ட்டுக்கு நான் கொட்டேஷனை கொடுக்குறேங்க. மீதி உலகத்தில் நிர்ணயிக்கிற அந்த தங்கத்தோட ரேட்டு என்னவோ அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிப்போம். அது 3 மாதங்களோ 6 மாதங்களோ அது ஒரு டைம் பீரியட் போட்டுப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த திட்டம் வந்து ஒர்க் ஆக முடியும். ஸோ அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அந்த டேட்டாவில் வந்து அந்த 1 பைசான்னு சொன்ன ஒரு நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் யோசிக்கணும். ஜாய் அலுகாஸ் ஒரு 1000 ரூபாய் வந்து செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது மாதிரி இருக்கிற இது செலவுகள்லாம் எப்படி ஒருத்தன் அப்சார்ப் பண்ணுவாங்க? அவங்க அரசாங்கம் நடத்தல. அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார்கள். நிறுவனத்தை நடத்துறாங்க. அந்த நிறுவனத்துல பங்கு போய் இவங்க வந்து ஆன்சரபிளா இருக்கணும். அப்போ ஒரு கிராமம் வந்து பொதுமக்களுக்கு வித்தா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, பொதுமக்கள்லாம் சொல்றது வந்து கடையில டெய்லி வரவங்களுக்கு, அரசாங்கத்துக்கு விற்கும் போது 1000 ரூபாய் நஷ்டம் அடைகிறோம் அப்படின்னா அந்த பங்குதாரர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? எதற்காக நீங்க அரசாங்கத்துக்கு விற்கணும்? அப்ப நீங்க நஷ்டத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயத்தை நீங்க தேட முயற்சிக்கிறீர்கள் தானே பொருள்படும். இல்ல, இதை காரணமாக வைத்து இந்த தொழிலை வைத்து காரணமாக வைத்து இந்தியாவிற்கு இந்த தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடியது அதிகப்படுத்தலாம் இல்லையா சார் அந்த நிறுவனம்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அது சொல்றேன். இப்போ அதை இறக்குமதியை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா அப்போ அதன் மூலமாக லாபம் ஈட்ட ட்ரை பண்றாங்கல்ல, இன்டைரக்ட்லி லாபம் ஈட்ட ட்ரை பண்றாங்கல்ல. இப்போ வந்து நம்ம பொதுமக்கள் பார்வையில் என்ன பண்ணுறதுன்னா, இவங்க வந்து நமக்கு கணிசமான விலையில கொடுத்துட்றாங்க, இவங்க நஷ்டத்தை அடைய நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, பட் இதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய வால்யூம்ல வந்து கோல்டை இம்போர்ட் பண்ணி அதுல டிஸ்கவுண்ட் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு மீதி இருக்கிற டிஸ்கவுண்ட்டை மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த இதுல வந்து இந்த நிறுவனம் லாபம் அடைகிறது இல்லையா, அதுதான் நம்ம உள்ள கொண்டு வரோம். டெண்டர்ல மட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணுங்க. ஒருத்தர் கேட்கணும், ஆடிட்ல வந்து நீங்க வந்து விலையை குறைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த பொருளோட தரத்திற்கு யார் வந்து எப்போ நிர்ணயிக்க போறாங்க, அந்த நிர்ணயித்த தரத்துல என்னைக்காவது குறைபாடு ஏற்பட்டதுன்னா யார் ஜவாப்தாரின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம சும்மா நீங்க டெண்டரை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெண்டரை வந்து ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் அவனால சப்ளை பண்ண முடியலன்னா காலி பண்ணிட்டு போயிட்டான்னா திருப்பி நீங்க புது டெண்டர்ல ஓப்பன் பண்ணணும். அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் வெறும் விலை குறைச்சதுனாலே மட்டும் டெண்டர் சைன் பண்ண முடியாதுல்ல. அதனோட சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். அதனோட இது இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ராக்டோட டெலிவரபிலிட்டி இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா. இப்போ வருஷம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த 5 வருடங்களுக்கு வந்து இதே விலையில கொடுக்க முடியுமா? இது வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு கமர்ஷியலான கேள்வி. அதாவது அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தி, இப்போ இம்போர்ட் ஜாஸ்தி பண்ணுவாங்கன்ட்டு அது இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, இதன் மூலமாக இந்த நிறுவனம் மற்ற துறைகளில ஆதாயம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தான். ஏன்னா அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கிற பங்குதாரர்களை வேற துறையை நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கலாம். அந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தை தான் டெண்டரை கோட் பண்ணும்போது அங்க வந்து விலையை ஜாஸ்தி பண்ணி வாங்கிக்க முடியுமா? இதுதானே கேள்வி வரும். ஏன் ஒருத்தர் வந்து விலையை குறைச்சி கொடுக்கணும்? 1000 ரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு விலையை குறைச்சி கொடுக்கறதுக்கு என்ன அவர்களுக்கு நோக்கம்? இது தெளிவுபடுத்தணும்ல. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ 4,41,667 அந்த குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க சார். இது எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற குவான்டிட்டின்னு நினைக்கிறீங்க சார்?
இல்ல இவ்வளவு அது வந்து குழந்தைகள் பாஸ்ட் பிறக்குது டேட்டா. அப்படிங்கிற எதன் அதுதான் பாஸ்ட் டேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. 9,50,000 ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல பிறந்தது. 9,70,000 இருந்தது, 9,50,000, 9,20,000 வந்துடுச்சு. அப்படியே படிப்படியா குறைஞ்சி 8,80,000 கிட்ட வந்துடுச்சு. அதுல வந்து ஒரு பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க 50 53% வந்து தமிழகத்துல பிறக்கின்ற குழந்தைகள் பொது மருத்துவமனைகளை பிறக்குதுன்றாங்க. இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். ஓகே, இனிமே பிறக்க போற குழந்தைகள் நம்ம கணக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பிராடா அப்போ வந்து ஒரு 4,00,000. இதன் மூலமாக அரசு மருத்துவமனையின் பொதுமக்களுடைய பயன்பாடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு இதை பார்க்கலாமா சார்? சான்ஸே கிடையாதுங்க. நீங்க குழந்தை இத்தனை பேருக்கு பேர் வந்து பெண்கள் இல்ல, வாய்ப்பு இல்ல. 15,000 ரூபாய்க்காக ஒருத்தர் யாருங்க இப்போ பொது அரசாங்க பொது மருத்துவமனை எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு பாருங்க நீங்க. ஓகே, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 8 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு பொது மருத்துவமனை இருக்கும். நீங்க எத்தனை பொது மருத்துவமனை இருக்குன்னு பாருங்க. ஒரு 15,000 ரூபாய் ஒரே ஒரு கிராம் கிடைப்பதற்காக யாராவது வந்து இப்போ மருத்துவமனைனா அடுத்த ஒரு 100 மீட்டர் 500 மீட்டருக்குள்ள இருக்கிற மருத்துவமனையில தான் நம்ம போயிட்டு நம்ம மகள்களையோ இல்லைன்னா வந்து தங்கையோ அட்மிட் பண்ணுவோம். சுகப்பிரசவமாக சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டணும்னு பார்ப்போம். இந்த 15,000 ரூபாய் கிடைக்கணுன்றதுக்காக யார் போய் பொது மருத்துவமனையில தேடி போயிட்டு அங்கே போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க? சரிங்களா? ஸோ அது பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷமாக அவங்க பொது மருத்துவமனையில தான் அவங்க வந்து அந்த செக்கப்லாம் போகணும். அதுக்கப்புறமா அங்கே போகணும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் யாருமே ரிஸ்க்லாம் எடுக்கவே மாட்டாங்க அவங்க. நம்ம அப்படி எதற்காக இந்த பார்த்தீங்கன்னா திட்டம் அப்படின்னா அறிமுகப்படுத்துக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த திட்டத்தினுடைய பயன்பாடு இப்ப என்னன்னு நினைக்கிறீங்க சார்? திட்டத்தோட பயன்பாடு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு 20 வருடங்களாக 20-25 வருடங்களா படத்தில் நடிச்சுட்டு வராரு. ஸோ அவரோட ரசிகைகள் அப்போ வந்து சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க. இப்போ வந்து வயசுக்கு வந்துட்டு கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கொள்கின்ற அந்த பருவத்தில் வந்திருக்கிறாங்க. ஒன்று இல்லை, அப்போ கல்யாணம் ஆகி இருந்தவங்க விஜய் வந்து ஒரு கதாநாயகனாக வச்சுருந்தவங்க அவங்க வந்து அவங்க குழந்தைகள் பிறந்து இன்னைக்கு அவங்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கிற வயசுல இருப்பாங்க அவங்க, வச்சுக்கோங்களேன், அவங்க குழந்தைகள்லாம். ஸோ அவர்களுக்கு அப்போ அவங்களால ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோவாக கருதப்பட்ட அவர் அவங்களுக்கு வந்து ஒரு கைமாறு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது வந்து இது ஒரு வாக்குறுதி. ஏன்னா வந்து எப்படி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெண் வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து ஜோசப் விஜய்க்கு வாக்களித்து இருக்கிறார்கள். ரைட்டுங்களா? அதனால தான் அவர் வந்து 1000 ரூபாயை வந்து நான் 2,500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னார். நிறைய பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீரு. ஸோ தாய்மாமன் சீர் யாருக்கு கொடுப்பாங்க? ஆம்பளை பசங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பெண் குழந்தைகளுக்கு தான் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? தங்க மோதிரம் நல்ல வேலை ஆண் பெண் குழந்தை 2 குழந்தைகளுக்கு போடுறாரு. ஸோ தாய்மாமன் சீர் அந்த 1 கிராம் இல்லை 1 பவுன் எதுவும் நாணயமும் பட்டு சேலையும் கொடுக்குறாங்க. இது 1 கிராம் தங்கம் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2,500 ரூபாய். இது எல்லாமே அதுக்கப்புறம் இது இந்த ஒரு 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதெல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்களை கவருவதற்காக அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக வைக்கப்பட்ட திட்டங்கள். ஸோ இதுதான் பார்க்குறேன். வேற எதுவுமே கிடையாது. இதில் நோக்கமே ஒன்றும் கிடையாதுங்க. இதனால அவங்களோட வந்து வாழ்வாதாரம் பெருகிட போகிறதா இல்லை அவங்களோட வருமானம் பெருகிட போகிறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு எமோஷனல் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. எஸ், நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நான் பண்ணிட்டேன், திருப்பி வரப்போகின்ற 2029 தேர்தலையும் எனக்கு வந்து வாக்கு செலுத்துங்கள். அதற்கு வந்து ஒரு இது அச்சாரமே தவிர மற்றபடி அவர் வந்து 390 தொகுதிகள் கொடுத்திருக்கிறார். திமுகவுக்கு போட்டியா கொடுத்திருக்கிறார். யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஒவ்வொரு பேஜ்லையும் ஒவ்வொரு துறைகளுக்கும் வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 கொடுத்தார். யாராலும் கூட்டி பார்க்க முடியும் வரைக்கும். அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. பார்த்தீங்கன்னா 392 வாக்குறுதிகள் இருக்கு. திமுக கொடுத்தது 505 வாக்குறுதிகள். சார், இவ்வளவு பெரிய நிதி சுமையிலும் இந்த வந்த 3 மாசத்துக்குள்ள அந்த திட்டத்தை முன்னெடுக்கணும், மக்கள் பயன்பெறணும்னு நினைச்சு அந்த முன்னெடுப்பு எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நீங்க வந்து சில திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்லாம் ஏற்கனவே பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து பெயர் மாற்றி வெற்றி மடிக்கணினின்னு கொடுக்குறாரு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் பட்ஜெட் அலோகேஷனை பார்க்கணும். அதாவது இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பட்ஜெட் இன்க்ரீஸ் 6.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
போன வருஷம் வந்து 22,900 கோடி ரூபாய் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ 23,357 கோடி ரூபாய்னு ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6.5% உயர்ந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து 1,200 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இதில் நீங்கள் 750 கோடி ரூபாய் இதுக்கே போயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் ஒன்று சொல்கிறாங்களே, இங்கே வந்து இங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகள்லாம் கொடுக்கும்போது பரப்புரையிலலாம் தமிழகத்தில் வந்து விலைவாசி உயர்ந்து மக்கள்லாம் வந்து நசிந்து போய்விட்டார்கள், மெலிந்து போய்விட்டார்கள், எம்எஸ்எம் எல்லாம் இழுத்தே மூடிட்டாங்க, இன்ஃப்ளேஷன் வானுயரத்துக்கு போயிட்டுலாம் சொன்னாங்கல்ல. அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு உங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணியிருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் 5% இன்ஃப்ளேஷன் இருக்குமா நான் சொல்கிறது? அப்போ இந்த 6.5%ல் 5% இன்ஃப்ளேஷன் போயிடுச்சுன்னா வெறும் 1.5% வச்சு நீங்கள் இந்த பட்ஜெட்டை மீட் பண்ண போறீங்களா? 1.5% 300 கோடி ரூபாய் தான். அப்போ 300 கோடி ரூபாய் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக பட்ஜெட் போட்டிருக்கீங்க. வேற 750 கோடி ரூபாய் இந்த மோதிரத்துக்கு மட்டும் கொடுக்க போறீங்க. அப்போ மீதி இருக்கிற 450 கோடி ரூபாய் ஏதோ ஒரு திட்டத்திலேருந்து ஆட்டையை போட்டு மாற்றம் செஞ்சிருக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்க வந்து புதுசா, ஏன்னா நீங்க இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல ரெவென்யூ டெபிசிட் திமுக போட்டதால 48,000 கோடி டெபிசிட், இவங்க போட்டது 55,000 கோடி டெபிசிட், 7,000 கோடி வருவாய் பற்றாக்குறை, அதாவது வருமானத்திற்கு மீறிய செலவுகள். சரிங்களா? இந்த 7,000 கோடி ரூபாயில 6,000 கோடி ரூபாய் ஃபார்மர்ஸ் லோன் வெய்வர், 1,500 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு இந்த 200 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி செலவு. ரெண்டுமே 7,500 கோடி ரூபாய்க்கு 7,000 கோடி தானிக்கு தினி சரியா போச்சா? ஸோ இன்க்ரீஸ் ஆன ரெவென்யூ டெபிசிட் ஒன்லி இந்த 2 திட்டங்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்ற திட்டங்களை எங்க இந்த பைசா வருது? ஸோ வேற பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டு போட்டு, ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பணத்தை குறைச்சி இங்க வந்து பணத்தை கூட்டி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதற்கு ஆன்சர் கொடுக்க சொல்லுங்களேன். இந்த துறைகளுக்கு பணம் எங்கேருந்து வருகிறது? சார், நிறைவாக இப்போ இந்த திட்டத்தில் நிறைய குளறுபடிகள், நிறைய ஊழல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ஊழலை தாண்டி, ஏன்னா இங்கே ஊழல்ன்ற வார்த்தை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டேறாங்க. பட் இதில் வந்து நம்ம புதுசாக வச்சுப்போம். நம்ம முறைகேடு, ஊழல்ன்ற வார்த்தை வந்து பேண்ட் இப்போ இல்லையா? ஊழலற்ற அரசாங்கம் இது. ஸோ முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம எடுத்தோடனே நம்ம பார்த்துட்டோம். டெண்டர் நீங்கள் கால் ஃபார் பண்ணும்போது ஈக்குவலாக வந்து யாருமே வந்து கோட் பண்ண, அவங்க வந்து ஒருத்தர் 1 பைசான்ற, ஒருத்தர் 1000 ரூபான்ற, ஒருத்தர் 700 ரூபான்ற, ஒருத்தர் 15,000 ரூபான்ற. ஸோ எப்படி வந்து ஒரு கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரியான வந்து ஒரு வேறு விதமான ரேட்ஸ் வர முடியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் எங்கே பண்ண போகிறாங்க? நம்ம பேசின மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 60,000 கிராம் தங்கம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த 60,000 கிராம் தங்கம் வந்து எங்கே வைக்க போகிறாங்க? மாதத்திற்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வந்து தங்கத்தை எங்கே வச்சு, எங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க? ஸோ அதற்குண்டான அந்த ஃபுல் ப்ரோட்டோகால் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது வந்து தீர்மானிச்சிட்டாங்களா? எங்கே ஸ்டோரேஜ் பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு பண்ணால், எஸ், இதில் வந்து எவ்வளோ முறைகேடு நடக்க போகுது, இல்லை முறைகேடு நடப்பதற்கு வந்து தடுப்பதற்காக இந்த அரசாங்கம் வந்து தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் கிளாரிட்டி வராத வரைக்கும் கண்டிப்பாக எப்படியோ ஒரு 5-10% வந்து வாய்க்காலில் போகும்போது தண்ணி வந்து புல்லுக்கு பாயிற மாதிரி களைக்கும் பாயிற மாதிரி களைகளுக்கும் பாய தான் ஆரம்பிக்கும். நன்றி சார், நிறைய செய்திகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. நன்றி.